எங்கள் செங்கோட்டை அண்ணன் வந்தார். போய் பார்த்தேன். முதல்ல பார்க்கும்போது அப்படியே சரி நாடா இது ஒரு சீனியர் மோஸ்ட் வராரு அப்படின்னு நினச்சேன். வந்தார். தலைவருக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லா இதை மாதிரி அப்படின்னோடனே சரி அவருடைய தொகுதி கடந்த 10 தடவை ஒரு 9 தடவை ஜெயிச்சிட்டாரு. அதனால் அவர் கண்டிப்பாக அந்த இடத்துல நின்று ஜெயிக்க போகிறார். ஆனால் அவர் கேட்ட ஒரே ஒரு விஷயம் தலைவர்கிட்ட, எனக்கு நீங்கள் எந்த தொகுதியை கொடுக்குறீங்க, நான் நின்ன தொகுதியே கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டார். என்னண்ணே நீங்கள் இது மாதிரி ஒரு கொடுப்பீங்களான்னு கேட்குறீங்க, அது உங்கள் தொகுதி தான். இல்லை இல்லை, நீங்கள் ஒரு தலைவர், நீங்கள் எந்த தொகுதியை கொடுக்குறீங்களோ அந்த தொகுதியில தான் நான் நிற்பேன். அது நீங்கள் கோபிசெட்டிப்பாளையமாக இருந்தாலும் சரி, வேற எந்த தொகுதியாக இருந்தாலும் சரின்னார். ஏன்னா ஒரு 10 தடவை 9 தடவை எம்எல்ஏ இருந்தவர், அவருடைய அனுபவசாலி மந்திரியாக இருந்திருக்கிறாரு. அந்த பணிவு எப்படி இருக்குதுன்றதை நீங்கள் பார்க்கணுன்றதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். அந்த மாதிரி எங்கள் செங்கோட்டை என்னன்னும் கிடைச்சதில் மிக மிக சந்தோஷப்படுறேன். எங்கள் தலைவருக்கு இந்த நேரத்தில் அதுக்கும் நான் நன்றி சொல்கிறேன். நீங்கள் தான் ஃபீஸ் கேரியர் எடுத்துன்னு போயிடுறாங்க உங்க ஆளுங்க. நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு நைட்டில் ஒரு வண்டி வச்சுக்கின்னு, ஒரு வேனை வச்சுக்கின்னு, ஜீப்பை வச்சுக்கின்னு அவர் ஜீப்லேயே போகிறார். போனால் நைட்டு ஏன் கரண்ட் இல்லைன்னு உட்காருங்க சார், நீங்க உட்காருங்க. இல்ல இல்ல உட்காருங்க. நீங்க ஐயோ ஐயோலாம் என்னதீங்க, நீங்க நல்லா தெரிஞ்சுங்க. நீங்க ஒண்ணு நல்லா தெரிஞ்சுங்க, உறுப்பினர்லாம் நீங்க கொஞ்சம் நல்லாவே தெரிஞ்சுங்க. இனி நீங்க கனவு கண்டா கூட இனிமேல் பட்டு நீங்க ஆட்சிக்கு வர முடியாது என்பதை தெளிவா சொல்லிக்கிறோம். புரியுதுங்களா? நீங்க இல்ல இல்ல நீங்க அவர் மாண்பு உறுப்பினர் அவருக்கு என்ன சொன்னாரு, நீங்களாவது குறை சொல்லாத அளவுக்கு கட்டுங்கன்னு சொன்னார். அதை தான் நாங்க சொல்றோம். கண்டிப்பாக நாங்க தரமானதமா தான் கட்டுவோம். அதுக்கு தான் இந்த 5 லட்சம் ரூபாய். விக்னேஷுக்கு நைட்டு 1:30 மணிக்கு காலையில் வான்னு சொன்னேன். தலைவர் அவரை அறிவிச்சார். அவரும் இன்னைக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர். திண்டுக்கல் மாவட்டத்தில் யார் யாரோ சீட்டு கேட்டாங்க. அங்கே ஒன்றிய நகரத்தில் ரொம்ப நாள் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு சீட்டு கொடுக்காம ஏன் அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு. இல்லை யாருமே பண வசதி இல்லைன்றாங்க. டெபாசிட்டுக்கு மட்டும் பணம் இருந்தால் போதும், நீ அங்கே இருக்கிற ஆளுக்கு நீ ஒன்றியத்துக்கே விடுன்னு சொன்னார். அவர் சென்ட்ரிங் வேலையெல்லாம் ஒரு நாளைக்கு அவருடைய கூலியே 1000 ரூபா 1500 ரூபா தான் கிடைக்கும். அவர் அண்ணா எனக்கு என்னண்ணே, எனக்கு வேணாண்ணே அப்படின்னா, இல்லை தலைவர் சொல்கிறாரு உனக்கு கொடுக்க சொல்லி கொடுத்தாச்சுங்க. அவரும் இன்னைக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வந்துங்க. ஜாதி மதம் பணம் எதுவுமே இந்த தேர்தலில் எடுபடலை. அவர் ஒருத்தருடைய முகத்துக்கோசம் நாங்கள் எல்லாம் இன்னைக்கு ஜெயிச்சு இன்னைக்கு ஒரு அமைச்சராக ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நாங்கள்லாம் இருக்கிறோம். அப்படின்றதெல்லாம் பணம் இருக்குதான்றதெல்லாம் பார்த்து தான் ஒரு திட்டத்தையும் தினந்தோறும் சிந்திச்சு அதை செயல்படுத்துகிற முதல்வர் தான் எங்களுடைய முதல்வர் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். அண்ணா, நீங்கள் ஒரு மூத்த உறுப்பினர், உங்கள் மனசுக்கே தெரியும் எப்படி பேசணும், இப்போ எப்படி ஆட்சி இருக்குதுன்றது உங்களுக்கு எல்லாமே தெரியும். அதனால் அதெல்லாம் கருத்தில் கொண்டு, அரசியல்வாதி நாங்கள் அல்ல, மக்களுக்கு சேவை செய்வதற்காக வந்திருக்கிறவர் தான் எங்கள் முதல்வர். திட்டவட்டமாக நான் தெரிவிச்சுக்கிறோன்னே. அதனால் அண்ணன் எதுவாக இருந்தாலும் பேப்பரில் தான் இருக்குது, இந்த மாதிரிலாம் தயவுசெய்து சொல்லாதீங்க. நாங்கள் ஏன்னா சொல்ல ஆரம்பித்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நாங்கள் பேச வேண்டியதாக இருக்கும். ஆகவே நீங்கள் எந்த ஒரு ஆலோசனையாக இருந்தாலும் நீங்கள் அதை தாராளமாக சொல்லுங்கள். எங்களுடைய முதல்வர் 234 சட்டமன்ற
தொகுதிக்கும் முதல்வராக இருப்பார். மக்களுக்கு என்ன பிரச்சனை, மக்களுக்கு என்ன தேவைகளை அதை மட்டும் செய்யக்கூடிய முதல்வராக இருப்பார் என. அதனால் நீங்கள் மூத்த உறுப்பினர் அண்ணங்கிட்ட நான் அடிக்கடிக்கு நடுவில் நான் பேச எனக்கு சங்கடமாக இருக்குது. அதனால் தயவு செய்து நீங்கள் எதுவாக இருந்தாலும், எந்த ஒரு விஷயம், உங்களுடைய தொகுதி விஷயம், உங்களுடைய மாவட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் செய்து தர தயாராக இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் அண்ணனே இங்கே இருக்கிறார்? உண்மையாகவே ஒரு சபாநாயகர் எங்களுடைய கட்சிக்கு கிடைத்த வரம்ன்ட்டு கூட நாங்கள் சொல்லலாம். அவர் ஒரு தொகுதியை கேட்டார். அண்ணா முடியாதுண்ணே அப்படின்ன. இல்லைண்ணா எனக்கு அதுதானே ஓணுன்னாரு. இல்லைண்ணா கோச்சிக்காதீங்கண்ணே, மாவட்ட செயலாளர் அங்கே 30 வருஷமாக இருக்கிறாப்புலண்ணே, தயவுசெய்து அந்த தொகுதியை விட்டுருண்ணே அப்படின்னு. நேராக தலைவர்கிட்ட போய், இல்லைங்க நான் தேர்தலில் நான் நிற்கலை, எனக்கு அந்த தொகுதி இல்லைன்ற மாதிரி கேள்விப்பட்டேன் அப்படின்ட்டு. அப்போ தலைவர் சொன்னார், இல்லை நீங்கள் இருக்கணும், நீங்கள் வேறு எந்த தொகுதியை கேட்குறீங்களோ அதை நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்னார். இல்லை நான் என்னுடைய மகனுக்கு நீங்கள் கொடுத்துருங்க, நான் நிற்கலை அப்படின்னாரு. தலைவர் அப்படி இல்லை, 30 வருஷமாக என்னையே நம்பி சைக்கிளில் போய் போஸ்டர் ஒட்டி கொடி கட்டி இன்னைய வரைக்கும் எனக்கோசம் அவன் இத்தனை வருடமாக இருந்திருக்கிறான். அவனை எக்காரணத்தை கொண்டும் ஒரு சாதாரண தொண்டனை நான் விடமாட்டேன்னு. அதே போல் நீங்களும் எனக்கு வேண்டும், அதற்காக நீங்கள் நின்னே ஆக வேண்டும் என்று சொன்னார். அவர் ஒரு தொகுதியில் வேறு தொகுதியில் நின்னார். அண்ணன் ஜெயிச்சார். இன்றைக்கி ஒரு சபாநாயகராக பார்க்குறதுக்கே ஒரு அம்சமாக, ஒரு அழகாக அவருடைய பேச்சு, அவருடைய இப்போ நான்லாம் பேசும்போது பார்த்திங்க அப்படின்னா பேப்பரை கொடுத்து படிக்க சொன்னிங்கன்னா அப்படியே 2-3 வார்த்தை எதாவது ஸ்லிப் ஆகும். அதை நான் அப்படியே அவர் வாயே, எங்கள் அண்ணன் வாயை பார்த்துன்னு இருப்பேன். அவ்வளோ அழகாக திருத்தமாக ஒரு வார்த்தையும் அவ்வளோ அழகாக பேசக்கூடிய ஒரு சபாநாயகர் எங்களுக்கு கிடச்சிருக்கிறாரு. இந்த நேரத்தில் எங்களுடைய தலைவர் தளபதி அவருக்கு எங்கள் சபாநாயகரை அவர் ஆக்கியதற்கு இந்த நேரத்தில் நான் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நான் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். சர்க்கார் என்ற ஒரு படத்தில் ஒரு பேனரை கிழிக்காமல் இருந்திருந்தா இவங்க தான் திருப்பி வந்திருப்பாங்க. அந்த ஒரே ஒரு பேனர் தலைவர் சர்க்கார் பேனரை கிழிச்சதுனால தான் நீங்கள் விட்டுட்டு உக்காந்துட்டீங்க. அதை நீங்கள் கிழிக்காமல் இருந்திருந்தீங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் தானே இருந்திருப்பீங்க அடுத்தாப்புல. நீங்கள் அந்த ஒரு பேனரை கிழிச்சதுனால தான் நீங்கள் இல்லை. எங்கள் அண்ணன் சிரிக்கிறார் பாருங்க, கரெக்டு தாண்டான்னு நினைக்கிற மாதிரி சிரிக்கிறார். ஏன் இப்படிலாம் சொல்கிறோம் அப்படின்னா, எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் எங்கள் தலைவர் தளபதி, எங்களுடைய உயிர் மூச்சு நாடி அனைத்தும் தலைவர் தான். எங்களுக்கு வேறு எதுவும் தெரியாது. நான் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கு அடுத்தபடியாக ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா வரும்போது முடியெல்லாம் இப்படி வச்சுக்கின்னு வந்தார். வந்தவுடனே ஆஃபீஸுக்கு வந்த உடனே, அண்ணா இப்படிலாம் வச்சுக்கூடாதுண்ணே, நீ தேர்தலில் நிற்கணும்னா அந்த முடியெல்லாம் கட் பண்ணிடணுண்ணே. அப்படியே நீ மேலே கீழே பார்த்தாரு. சரி ஃபஸ்ட்டு அனுபவம் சரின்னு சொல்லி போயிட்டு அடுத்து ஒரு வாரம் கழித்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா முடிகிடியெல்லாம் கட் பண்ணின்னு கரெக்டாக வந்தார். கண்டிப்பாக நீ எம்எல்ஏ ஆகிடுவேன்னு. ஏன் இதெல்லாம் சொல்கிறோன்னா, இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் போகணுன்றது எங்கள் கட்சியில் நாங்கள் இருந்தோம். எங்கள் தலைவர் அப்படி தான் எங்களை வழி நடத்தினார். அப்போ அவர் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருக்கும்போது அவர் எப்படி பட்ஜெட் உரையை தாக்கல் பண்ணுவார் இப்படின்ற ஒரு பயம் பதட்டம்லாம் இருந்தது. உண்மையாகவே மிக சிறப்பாக தெளிவாக அவர் அந்த பட்ஜெட்டை தாக்கல் பண்ணார். அவருக்கும் எங்கள் தலைவர் சார்பாகவும் தளபதி அவருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு நேரத்தில்
ஏன்டா இவர் அரசியலுக்கு வந்தாருன்னு நான் நினைப்பேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூடியூப்பில் கடந்த 2 வருஷம் 2.5 வருஷமாக அவரை திட்டாத திட்டில்லை. 1 சீட்டு வாங்குவாரா, 2 சீட்டு வாங்குவாரா, 5%, 3%, 7%, இப்படியா எல்லாரும் இலக்காரமாக எல்லாருமே பேசினாங்க. அதுலேயும் இந்த யூடியூப்பில் டிவியில் வாடகை வாயிலாம் இருக்குது. அந்த வாய் என்னன்னா பேசணுமோ அவ்வளவும் பேசும். நான் கடந்த 28 வருஷமாக 29 வருஷமாக யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா, படத்தை பற்றி சொன்னாங்களும் கூட ஏதாவது சொன்னேன்னா, அதெல்லாம் விட்டுட்டு போனேன். 10 பேர் சொல்கிறாங்க, அதில் 11 நினச்சிங்க, அதெல்லாம் விட்டு போங்க, அதெல்லாம் ஏன் கண்டுக்கிறீங்க அப்படின்வார். நம்ம ஆளுங்க எல்லாம் புதுசாக அதில் எப்படியாவது சில பேர் குளிர் காயணும், எப்படியாவது கட்சி 2 ஆகும் 3 ஆகும் 4 ஆகும் அப்படிலாம் நினச்சாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. இப்போ கூட சரி, எங்கள் ஆளுங்க கிட்டேருந்து நீங்கள் ஒரே ஒரு ஆளை கூட நீங்கள் இப்படி இன்னாட்ட இப்படி வான்னு சொன்னால் வரவே மாட்டேன். எங்கள் நிர்வாகியும் சரி, தோழர்களும் சரி, சட்டமன்ற உறுப்பினர்களும் சரி, அமைச்சர்களும் சரி, இன்னாண்ட 2 கோடி வச்சுட்டு இன்னாண்ட தலைவர் படத்தை வச்சிங்கன்னா தலைவருடைய ஃபோட்டோவை தான் எடுத்துப்பாங்களோடைய அந்த 2 கோடி எடுக்க மாட்டாங்க. எங்கள் ஆளுங்க கிட்ட 1000 ரூபா இருக்காது. இந்த இடம் 5 லட்ச ரூபா கொடுத்தாலும் என் வேணவே வேணாம், நான் தலைவருக்கு கிட்டேருந்து வாங்கவே மாட்டேன், என்னுடைய சொந்த பணத்தில் தான் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்னுவாங்க. அப்பேற்பட்டவர்கள் தான் எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள், அணி தலைவர்கள், ஒன்றியம், நகரம். எங்ககிட்டலாம் பெரிய சொத்து இல்லை. நான் ஏதோ நடுத்தரமான இது ஏதோ இருக்குது, இங்கே இருக்கிறவங்ககிட்டலாம் கொஞ்சம் இருக்குது. எங்களுடைய சொத்தே எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்துடைய தோழர்கள் தான். பல கோடி பக்கத்தில் இருக்கிறவரா, அவர்கிட்ட நிறைய சொத்து இருக்குது, ஒன்றா எடுத்துங்க, வேணான்னு சொல்லல. அப்படி இருக்கும்போது இந்த 3 மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா, இந்த புக்கு சில ஒரு டிவியை நீங்கள் வச்சுன்னு இருக்கிறீங்க. அப்பா, யாரோ ஒருத்தன் ஆன்லைனில் ஒரு உறுப்பினர் கார்டு எடுத்திருந்தா அதை வச்சு இதோ பார் ஆன்லைன் கார்டை தாவேகா உறுப்பினர், தாவேகா நிர்வாகின்னு சொல்லி எல்லாத்துலேயும் தினந்தோறும் ஏதாவது ஒன்று சொல்லிக்கினே இருக்கணுன்றது ஒரு குறியாகவே இருக்கிறாங்க. சரி, ஏதாவது ஒன்று செய்யட்டும், எது வேணாலும் போட்டோம். நாங்கள் மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கோம். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் தலைவர்கிட்டையோ மக்கள்கிட்டையோ எங்களுக்கு எந்த ஒரு கெட்ட பேரும் வராத அளவுக்கு அமைச்சர் பெருமக்களும் சரி, சட்டமன்ற உறுப்பினரும் நாங்கள் நடந்து கொள்வோம் என்பதை மீண்டும் மீண்டும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மூத்த உறுப்பினர் சொன்னாரு, நீங்களாவது ஒழுங்கா கட்டுங்க, நாங்க குறை சொல்லக்கூடாது அப்படின்னாரு. நாங்க எது செஞ்சாலும் சரியாதான் நாங்க செய்வோம். நீங்க ஐயோ ஐயோலாம் என்னாதீங்க. நீங்க நல்லா தெரிஞ்சுங்க, நீங்க ஒண்ணு நல்லா தெரிஞ்சுங்க உறுப்பினர்லாம், நீங்க கொஞ்சம் நல்லாவே தெரிஞ்சுங்க. இனி நீங்க கனவு கண்டா கூட இனிமேல் பட்டு நீங்க ஆட்சிக்கு வர முடியாது என்பதை தெளிவா சொல்லிக்கிறோம். புரியுதுங்களா? நீங்க இல்ல நீங்க அவரு மாண்பு உறுப்பினர் அவருக்கு என்ன சொன்னாரு, நீங்களாவது குறை சொல்லாத அளவுக்கு கட்டுங்கன்னு சொன்னார். அதை தான் நாங்க சொல்றோம். கண்டிப்பாக நாங்க தரமானதமா தான் கட்டுவோம். அதுக்கு தான் இந்த 5 லட்சம் ரூபாய். இதுங்க கலைக்கு தான் நாங்க போய் பார்த்துட்டு தான் சொல்றேன். வாய்ப்பு தானே நான் தான் உங்களுக்கு சொல்லிட்டேன், நாங்கள் அரசியல்வாதி அல்ல, நாங்கள் மக்களுக்கு செய்ய வந்திருக்கிறோம். நீங்க அதை புரிஞ்சுக்கீங்க. இத நீங்க சபையில நீங்க பேசும்போது நீங்க அது எப்படி பேசணும்ன்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது அவர் மூத்த உறுப்பினர் சொன்னார்ன்றதுக்கோசம் நான் அதை சொல்றோம். உட்காருங்க. உறுப்பினர் ஆஸ்தின் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் நீங்க பேசுறீங்களா? உறுப்பினர் அண்ணன், நான் உங்களுக்கு சொல்றேன், மக்கள்கிட்ட போய் நீங்க பாருங்க. நீங்க இவ்வளவு காலம் இருங்க. நாங்க இப்போ 3 மாசம் தான் ஆச்சு. நாங்க போற இடம்லாம் என் அண்ணனை பாத்துக்கோ, என் பிள்ளைய பாத்துக்கோ, என் தம்பிய பாத்துக்கோ அப்படின்றாங்க. ஏன் இதெல்லாம் நாங்க சொல்றோம் அப்படின்னா, நாங்க உண்மையா சொல்றோன்னே,
யாரும் தவறு செய்ய மாட்டோம். திரும்ப திரும்ப இதை சொல்லிச்சுக்கணும். புரியுதுங்களா? அதனால நீங்க உங்க இஷ்டத்துக்கு நீங்க ஏதாவது பேசணும்னுட்டு பேசாதீங்க. நீங்க மற்ற சட்டமன்ற உறுப்பினர்லாம் சொல்லும் போது தலைவர் பேரை சொல்லிட்டு பொதுச் செயலாளருக்கும் நன்றி அப்படின்னாங்க. இதே வேற ஒரு தலைவர் கிட்ட இருக்கும்போது என் பேரெல்லாம் அதுமாரி சொன்னாங்கன்னா அடுத்த நாளே அந்த பதவி இருக்காது. ஆனால் எனக்கு சொல்லும் போதே அந்த பேரை சொல்லும்போது என் பேரை சொல்லும் போதே நான் அப்படி ஒரு பயப்படுவேன். நான் என்னைக்கு 28 29 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் தலைவரை நான் பார்த்தனோ அந்த பதட்டம் இன்னைக்கும் இப்பயும் எனக்கு இருந்துக்கினே இருக்கும். திரையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, 3 மாசமா நேரில் பார்த்துன்னு இருக்கிறீங்க. நான் கடந்த 28 29 வருஷமா அவருடைய நெருங்கி பழகிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அப்படி பார்க்கும்போது சினிமாவில் மட்டும்தான் நடிப்பார். அதை தாண்டி வெளியில் நடின்னு சொன்னீங்கன்னா அவருக்கு நடிக்க தெரியாது. அதற்கு அப்பாற்பட்டு